ஃபியூச்சர் விஷனுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பைத்தான்ல மெட்பிளாட் லைப்ரரி பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். பைத்தான் மெட்பிளாட் லைப்ரரியில் நமக்கு என்னென்ன ஒர்க் ஆகுது அப்படின்னா, மெட் மெட்பிளாட் லைப்ரரியில் இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்பிளாட் லைப்ரரினா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி, அதில் ஸ்டைல்ஸ் நம்ம எப்படி செட் பண்ணுறோம், செட்டிங்ஸ் ஸ்டைல்ஸு, அதை வந்து ஃபிகர்ஸ் எப்படி நம்ம ஷோ பண்ணுறோம், ஃபிகர்ஸ் வந்து ஷோ பண்ணுறது, ஓகேங்களா. ஷோ ஆர் நோ ஷோ, ஹவு டு டிஸ்பிளே யுவர் ஃப்ளாட்ஸ், நம்ம டாட்டு இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுதான். அடுத்து ஃப்ளாட்டிங் ஃப்ரம் ஸ்கிரிப்ட் வழி அப்படி ஷோ பண்ணுறோம், ஸ்கிரிப்டில் ஷோ பண்ணுறது எப்படி. அடுத்து ஐப்ளாட்னா என்ன, நோட் பேட், ஐப்ளாட், ஐபைத்தான் ஷெல் எப்படி, ஐபைத்தான் நோட் புக் எப்படி, சேவிங் ஒரு ஃபிகரை நம்ம எப்படி சேவ் பண்ணுறோம், சேவிங் ஃபிகர் டு ஃபைலில் எப்படி சேவ் பண்ணுறோம், இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் இன்டர்ஃபேக்ஸாக இருந்தால் என்ன, சிம்பிள் லைன் ஃப்ளாட்லாம் என்ன, இவ்வளோ டாபிக்ஸ் நம்ம பார்க்கணும். மோஸ்ட்லி ட்ரை டு கவர் ஆல் த டாபிக்ஸ் இன் திஸ் செக்ஷன். ஓகேவா, இதை எல்லாருக்குமே இதே செக்ஷனில் நம்ம கவர் பண்ண பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பார்ட் 2 நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, நம்மளுக்கு மெயினாக வந்து மெட்பிளாட்னா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஜான் டி ஹண்டர் அப்படி தான் August 1, 1968 August 28 to 2012 வாஸ் அமெரிக்கன் நியூரோபயாலஜிஸ்ட் அண்ட் ஒரிஜினல் ஆத்தர் ஆஃப் மெட்பிளாட். ஓகேங்களா, இதோடைய ஆத்தர் யாருன்னா ஜான் டி ஹண்டர். August 1, 1968 2012 வரைக்கும் அமெரிக்கன் நியூரோபயாலஜிஸ்ட் அங்கே ஒர்க் பண்ணார். அண்டு ஒரிஜினல் ஆத்தர் ஆஃப் மெட்பிளாட், இவர் தான் வந்து ஜான் டி ஹண்டர் தான் யார் மெட்பிளாட் லைப்ரரியோடைய ஒரிஜினல் ஆத்தர். மெட்பிளாட் லைப்ரரி இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ளோட்டிங் லைப்ரரி ஃபார் பைத்தான் தட் அலோஸ் யூஸ் டு கிரியேட், ஏன்னா இதனால் ஸ்டாட்டிக் இமேஜ் கிரியேட் பண்ண முடியும், அனிமேட்டட் இமேஜ், இன்ட்ராக்டிவ் விசுவலைசேஷன் கிரியேட் பண்ண முடியும். It is highly versatile and you can use it for various applications. சிம்பிள் ஃப்ளாட்டாகவும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம், காம்ப்ளெக்ஸ் டேஷ்போர்டும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ மெட்பிளாட்டை வந்து நம்ம என்னென்னா ஒரு விசுவலைசேஷன் லைப்ரரி தான், மல்டி பிளாட்ஃபார்ம். பாருங்கள், மெட்பிளாட் இஸ் எ மல்டி பிளாட்ஃபார்ம் டேட்டா விசுவலைசேஷன் லைப்ரரி. ஓகேங்களா, இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது ஜான் டி ஹண்டர். இவர் வந்து அமெரிக்கன் நியூரோ பயாலஜிஸ்டாக ஒர்க் பண்ணார். மெட்பிளாட் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி, ஓப்பன் சோர்ஸ் ஃப்ளோட்டிங் லைப்ரரி தட் இது வந்து ஸ்டாட்டிக் டு கிரியேட் ஸ்டாட்டிக் அனிமேட்டட் இன்ட்ராக்டிவ் விசுவலைசேஷன் பிக்சர்ஸ். இட் இஸ் highly versatile, can be used for various applications from simple plots to complex dashboard வரைக்கும் நமக்கு இது யூஸ் ஆகுது. இது மெட்பிளாட்டோட யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லை மெட்பிளாட்டோடைய யூசேஜ்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறோம், வெர்சடைலிட்டி இன்டகிரேஷன். இந்த இன்டகிரேஷன்ஸ் வந்து நிறைய லைப்ரரியோட இன்டகிரேட் ஆகிருக்கு. நம்பை, பேண்டாஸ், சயின்டிஃபிக் பைத்தான், அந்த இது 3 லைப்ரரியோடையும் இது இன்டகிரேட் ஆகிருக்கு. இது மோஸ்ட் பவர்ஃபுல் அனாலிசிஸ் டூலாக இருக்குது மெட்பிளாட்டு. ஆக்சுவலாக இந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு கிராஃப்ட் மெத்தட் நமக்கு கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஈஸியாக அனலைஸ் பண்ணுவோம்ல, நமக்கு பார்த்த உடனே தெரியும் அப்பில் போயிருக்கா டவுனில் போயிருக்கா. நார்மலாக நம்ம கிராஃபில் வந்து இப்படி போடுவோம் இல்லைங்களா, எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸில் இப்படி போவோம், அப் அண்ட் டவுனில் போவோம். அப்போ நமக்கு இது பார்த்தோன்னே இந்த டேட்டா நமக்கு வந்து இந்த இயரு, இந்த டேட்டா கரஸ்பாண்டிங் டேட்டா அப்பில் போயிருக்கு டவுனில் போயிருக்குன்னு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அனலைசிங் பர்பஸ்க்கு இது ரொம்ப மோர் யூஸ்ஃபுல். திஸ் செக்ஷன்ஸ் இஸ் இன்டகிரேஷன்ஸ் அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ மெட்பிளாட்டுங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி. இதை டெவலப் பண்ணது ஜான் டி ஹண்டர். இவர் அமெரிக்கன் நியூரோபயாலஜிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இது வந்து இதில் வந்து நம்ம இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ஸ்டாட்டிக் இமேஜை க்ரியேட் பண்ணுவோம். ஸ்டாட்டிக் அனிமேட்டட் இன்ட்ராக்டிவ் விசுவலைசேஷன். ஸ்டாட்டிக்கும் க்ரியேட் பண்ண முடியும், இன்ட்ராக்டிவும் பண்ண முடியும், அனிமேட்டோட விசுவலைசேஷனும் நம்மளால் கொடுக்க முடியும். இது சிம்பிள் பிளாட்டும் பண்ண முடியும், காம்ப்ளெக்ஸ் பிளாட்டும் இதில் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா, இதுதான் நம்ம மெட்பிளாட்டில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இது வந்து ஒரு கிராஃபுங்கிறத மட்டும் மைண்டில் நீங்கள் வச்சுக்கிட்டே இதை பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன நம்ம பார்க்குறோம் பாருங்கள்.
ஓகேங்களா. மெட்பிளாட் இஸ் எ மல்டி பிளாட்ஃபார்ம் டேட்டா விசுவலைசேஷன். மல்டி பிளாட்ஃபார்ம் டேட்டா விசுவலைசேஷன் லைப்ரரி பில்டிங் ஆன் நம்பை அரே. நான் சொன்னால் நம்பையோடைய சயின்டிஃபிக் அரே பேண்டாவோடலாம் இது வந்து பில்ட் ஆகிருக்கு. ஓகே, சயின்டிஃபிக் ஸ்டாக். கண்டுபிடிச்சது யாருன்னா ஜான் ஹண்டர் 2002. ஒரிஜினலி பேட்ச் டு ஐபைத்தான் எனேபிளிங் இன்ட்ராக்டிவ் மெட்பிளாட் ஸ்டைல் ஃப்ளோட்டிங் வையா கன்பாயிண்ட். இந்த கன்பாயிண்டில் கமாண்ட் லைனில் எப்படி ஒவ்வொன்றும் இன்டகிரேட் பண்ணுறாங்கங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்து இம்போர்ட்டிங் மெட்பிளாட் லைப்ரரி. மெட்பிளாட் லைப்ரரி நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு எப்பயும் போல தான் ஒரு லைப்ரரி இம்போர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இம்போர்ட் மெட்பிளாட் ஆஸ் எம்பிஎல். இப்போ வந்து நம்பை, ஓகேங்களா. நம்பைனா நம்ம நம்பைஎஸை வந்து என்பின்னு சொன்னோம். ஓகே, பேண்டாஸை வந்து பேண்டாஸ் ஆஸ் பிடி. அதுபோல் மெட்பிளாட் லைப்ரரி நம்ம என்னன்னு சொல்கிறோம்? என்பிஎல்னு சொல்கிறோம். மெட்பிளாட் லைப்ரரி டாட், இது வந்து அதில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் பைத்தான் ஃப்ளாட். இது என்னென்னா பிஒய்பிஎல்ஓடி அப்படின்னா பைத்தான் ஃப்ளாட் ஆஸ் பிஎல்டி. நான் சொல்கிறேங்க பிஎல்டி. இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். The PLT interface is what we will use most of them we will use throughout this chapter. இதை வந்து பைத்தான் ஃப்ளாட்டில் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பிஎல்டின்னு நம்ம இங்கே நிறையா டைம் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட்டு செட்டிங் ஸ்டைல்ஸ். இப்போ வந்து இதோடைய செட்டிங் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு லைன் வரைகிறோன்னா நம்ம லைனை நார்மலாக கிராஃபில் வந்து ஒரு டாட்டர் லைனாக வரையலாம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வரையலாம், இல்லை ஒரு ஸ்கொயராக போட்டு ட்ராப் பண்ணலாம். ஓகேங்களா. இல்லை வெறும் ஒரு பிக் சர்க்கிள் போட்டு ட்ராப் பண்ணலாம். ஓகே. அடுத்து வந்து இப்படி டாட்டாக ஒரு லைன் வரையலாம். இதேமாதிரி என்னென்ன ஸ்டைல்ஸ் நம்ம இதில் அப்ளை பண்ணுறோம் கிராஃப்க்கு அப்படிங்கிறது தான் செட்டிங் ஸ்டைல்ஸ். வி வில் யூஸ் த பிளாட் ஸ்டைல். இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா பைத்தான் ஸ்டைல்னே நான் ப்ரொனன்சியேட் பண்ணுவேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து பிஎல்டின்னு நீங்கள் தனியாக செப்பரேட்டாக படிக்க மாட்டீங்க. அது வந்து என்னது, அது ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது உங்களுக்கு மைண்டில் செட் ஆகும். இப்படி பிஎல்டிங்கிறது என்னது? பைத்தான் plot dot style derived to choose appropriate authenticate style for our figure. நம்ம ஃபிகருக்கான ஸ்டைலை நம்ம செலக்ட் பண்ணுறது. However, we will set the classic style which ensure that plots we create use the classic Matplotlib library style. Matplotlib library styles நம்ம வந்து இங்கே கிரியேட் பண்ணுறோம். Matplotlib library, ஓகே, Python plot. Okay, Python plot dot style dot use வந்து classic. Throughout this section we will adjust the style needed. இப்போ நம்ம adjust பண்ணலாம். Note that the style sheet used here are supported as Matplotlib library version 1.5. இந்த ஸ்டைலை எப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா 1.5ல தான். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஏர்லியர் வெர்ஷன்ஸில் வந்து அந்த அளவுக்கு ஸ்டைல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணல. டிஃபால்ட் ஸ்டைல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. மெட்பிளாட் லைப்ரரியோடைய ஸ்டைல்ஸ் எங்கே யூஸ் பண்ணாங்க? 1.5ல தான். இந்த ஸ்டைல்ஸ்க்கு என்னென்னா மெட்பிளாட் லைப்ரரி பைத்தான் ஃப்ளாட் மெட்பிளாட் லைப்ரரின்னு சொல்கிறது பைத்தான் ஃப்ளாட் டாட் ஸ்டைல் டாட் யூஸ் கிளாசிக். ஓகேங்களா. இதில் வந்து ஷோ ஆர் ஷோ ஹவு டு டிஸ்பிளே யுவர் ஃப்ளாட்ஸ். நம்ம அதான் அந்த ஃப்ளாட்ஸை எப்படி நான் ஷோ பண்ணணும் ஹைட் பண்ணணும்னா விசுவலைசேஷன் you cannot see, won't be much use, but just how you view your Matplotlib library plot depends on context. நம்ம ஷோ பண்ணுற இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் மாறும். The best use of Matplotlib library differs depending on how you are using it. எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணுறோம்? Roughly the 3 application contexts are using Matplotlib in இதை 3 டைப்பாக யூஸ் பண்ணுறோம். Matplotlib in script, ஐபைத்தான் டெர்மினல், இன்னொன்று ஐபைத்தான் நோட்புக். ஐபைத்தான் நோட்புக் ஆக்சுவலாக 3 வேர்ஸில் என்னதுன்னா மெட்பிளாட் ஸ்கிரிப்டு, ஐபைத்தான் டெர்மினல். அந்த டெர்மினல் தான் நம்ம வந்து ஸ்கிரிப்டுன்னு சொல்கிறது. ஓகே, ஐபைத்தான் ஸ்கிரிப்டுன்னு சொல்லுவாங்க.
ஓகே, ஐபைத்தான் டெர்மினல், ஐபைத்தான் நோட்புக். ஷோவில் வந்து ஹவு டு டிஸ்பிளே யுவர் பிளாட்ஸை வந்து 3 வேஸில் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். இங்கே வந்து ஃப்ளோட்டிங் ஃப்ரம் ஸ்கிரிப்ட், இங்கே இதுக்கு வந்து மெட்பிளாட்டியன் ஸ்கிரிப்ட், அதுதான் ஃப்ளோட்டிங் ஃப்ரம் ஸ்கிரிப்ட் வழியாக இதை எப்படி டிஸ்பிளே பண்ணுறோம். இஃப் யூ ஆர் யூஸிங் மெட்பிளாட் லைவ் ஃப்ரம் வித் எ ஸ்கிரிப்ட், த ஃபங்க்ஷன் python flat.show is இந்த ஷோன்னு வரும்போது தான் நமக்கு அது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது. இதை நம்ம ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. இதான் இந்த ஃபங்க்ஷனை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். பைத்தான் ஃப்ளாட் ஷோ ஸ்டார்ட் ஆன் ஈவன் லூப். இது வந்து எப்படி இருக்கும், நமக்கு ஒரு ஈவன் லூப்பாக இருக்கும். லூப்ஸ் ஃபார் ஆல் கரண்ட்லி ஆக்டிவ் ஃபிகர் ஆப்ஜெக்ட். லுக்ஸ் வந்து என்னென்னா, ஈவன் அந்த ஷோஸுங்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் எப்பயும் லுக் பார்க்கும். அண்ட் ஓப்பன் ஒன் ஆர் மோர் இன்ட்ராக்டிவ் விண்டோஸ் தட் டிஸ்பிளே யுவர் ஃபிகர் ஆர் ஃபிகர்ஸ். நமக்கு வந்து மோர் தென் ஒன் இன்ட்ராக்டிவ் விண்டோஸும்லேயும் நமக்கு வந்து என்ன ஆகும், நம்ம ஃபிகர்ஸ் வந்து ஷோ ஆகும் மோர் தென் ஒன் இன்ட்ராக்டிவ் விண்டோஸ்லேயும். Okay. So for example, you may have file called, ஒரு ஃபைல் நேம் நம்ம கொடுத்துருக்கோம், myplot.python py containing the following. இதில் என்னென்ன இருக்குன்னா, இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் லைனில் நான் வேறு எதுவும் பண்ணல. இம்போர்ட் மெட்பிளாட் லைப்ரரி டாட் python plot as plt, import numpy as mp. இங்கே இந்த லைன் ஸ்பேஸ் வந்து ஒரு நம்பையோடைய ஃபங்க்ஷன் தான். இது வந்து ஒரு அரே, இது வந்து ஒரு அரே, ஈவன் அரேவாக க்ரியேட் ஆகும். ஸ்டார்டிங் வேல்யூ 0, ஸ்டார்டிங் வேல்யூ 10ங்கிறது எண்ட் வேல்யூ, 100ங்கிறது 100 ஃபிகர்ஸ் நமக்கு வந்து 0 to 10லேருந்து 100 ஃபிகர்ஸ் நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷனில் ஈக்குவல் டிஃப்ரெண்ட்டில் க்ரியேட் ஆகும் லைன் ஸ்பேஸ். ஃப்ளாட், ஓகே, இது வந்து என்னென்னா நம்ம பைத்தான் plot எக்ஸ் கமா என்பி டாட் சைன்எக்ஸ். என்பி டாட் இங்கே க்ரியேட் ஆகிற வேல்யூஸை நம்ம சைன்எக்ஸ் வேல்யூவாக க்ரியேட் பண்ணுறோம். என்பி டாட் சைன்எக்ஸ். இதே வந்து அடுத்து இது வந்து காஸ் எக்ஸாக க்ரியேட் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம வந்து ஷோ பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போ நமக்கு ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு க்ரியேட் ஆகிருக்கும். யூ கேன் தென் ரன் தி ஸ்கிரிப்ட் ஃப்ரம் கமாண்ட் லைன் ப்ராம்ப்ட் which will result in windows open in figure displayed. Python எப்படி நம்ம ரன் பண்ணுறோன்னா, இந்த டாலர் ப்ராம்ப்டில் Python myplot.py myplot.python உடைய எக்ஸ்டென்ஷன் py கொடுக்குறோம். plot.show Python plot.show command use a lot under the hood and it must interact with your system இன்ட்ராக்டிவ் கிராஃபிக்கல் பேக்ரவுண்ட். எப்படின்னா, ஒவ்வொரு ஷோ ஃபங்க்ஷனும் நமக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் மோஸ்ட்லி நம்ம வந்து லிமிட்டடாக யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. த டீட்டெயில்ஸ் ஆஃப் இன் திஸ் சாப்டர் கேன் வேரி greatly from system to system, even install to install, but Matplotlib does it best to handle all these details from you. One of things to be aware of, Python plot show command should be used only once per Python section. ஒரு செக்ஷனுக்கு ஒரு கமாண்ட் மட்டும் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. அண்ட் இஸ் மோஸ்ட் ஆஃப் சீன் அட் எவ்ரி எண்ட் ஆஃப் தி ஸ்கிரிப்ட். அதையும் எண்டில் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. மல்டிபிள் ஷோ கமாண்ட்ஸ் லீட் டு அன்பிரடிக்டபுள் பேக்ரவுண்ட் டிபெண்ட் பிஹேவியர்ஸ். ஒவ்வொரு இதுவும் பேக்ரவுண்டோடைய டிபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அண்டு ஷோஸ் மோஸ்ட்லி அவாய்ட். இதை ஒவ்வொன்றுக்கும் பேக்ரவுண்டில் நிறையா டிபெண்ட் பண்ணுதுங்கிறத அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லது. இப்போ என்னன்னா, நம்ம இந்த ஷோங்கிற ஃபங்க்ஷன்ஸை வந்து ஷோ ஆர் நோ ஷோங்கிறத டிஸ்பிளே பண்ணுறதுக்கு 3 வேஸில் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். அதான் வந்து மெட்பிளாட் ஸ்கிரிப்ட், ஐபைத்தான் டெர்மினல், ஐபைத்தான் நோட்புக் அப்படிங்கிற 3 வேஸில் ஃப்ளாட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு இதை என்ன பார்த்தோம், மெட்பிளாட் இன் ஸ்கிரிப்ட் மெத்தடில் எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். மெட்பிளாட் ஸ்கிரிப்டில் வந்து மெயினாக என்ன ஸ்கிரிப்டுனாலே நமக்கு ஷோ, ஹைடு அதெல்லாம் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஷார்ட்கட்டில் வந்து அப்போ பைத்தான் plot.showங்கிற மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபிகர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். ஃபிகர்ஸ் ஜென்ரேட் பண்ணி அதை வந்து கரெக்டாக ஈவனாக பண்ணுறோம். இதில் நமக்கு வந்து
மெட்பிளாட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. மெட்பிளாட் லைப்ரரியில் என்ன வந்திருக்கு, சாரி, இங்கே மெட்பிளாட் லைப்ரரி பைத்தான் ஃப்ளாட்டில் நெம்பை அஸ் ஒரு நம்பர் அரேவும் க்ரியேட் பண்ணிவிட்டு சைன் வேல்யூவும் காஸ் வேல்யூவும் போட்டு ஒரு லைன் க்ரியேட் பண்ணி அதை வந்து ஷோ பண்ணுறோம். ஓகேங்களா, இதுதான் இப்போக்கி நம்ம மெட்பிளாட் ஸ்கிரிப்டில் நம்ம பார்த்தது. அடுத்து வந்து ஃப்ளாட்டிங் ஃப்ரம் ஆன் ஐபைத்தான் ஷெல் தான் வந்து டெர்மினல்னு சொல்லுவாங்க. ஐபைத்தான் ஷெல்லு இட் கேன் பி வெரி கன்வீனியன்ட் டு யூஸ் மெட்பிளாட் இன்ட்ராக்டிவ்லி within an IPython ஷெல் ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுறது கமாண்ட் ப்ராம்ப்டில். IPython is built to work well with Matplotlib library if you specify Matplotlib mode. Matplotlib mode. To enable this mode, you can use % of Matplotlib library magic commands after starting Python. ஓகேங்களா, இங்கே வந்து % Matplotlib library using Matplotlib பேக்ரவுண்டில் வந்து tk-ank import Matplotlib library .python plot as plt. இந்த 2 கமெண்ட் நம்ம யூஷுவல் கொடுக்குறது தான். இந்த மெட்பிளாட் லைப்ரரி நமக்கு ரன் ஆச்சுனாலே பேக்ரவுண்டில் எந்த கமெண்ட் யூஸ் ஆகும் அப்படின்னா TKAGG அப்படிங்கிற கமெண்ட் நமக்கு சொன்னோம்னா பேக்ரவுண்டில் நமக்கு நிறையா கமெண்ட்ஸோட லிங்க் ஆகும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அந்த TKAGCங்கிற கமெண்ட் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அட் திஸ் பாயிண்ட் Python plot command will cause a figure window to open and further commands can be run to update a plot. ஒவ்வொரு டாட்டும் நமக்கு வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். Some changes such as modifying properties of lines that are already drawn will not drawn automatically. To force on update, use plot.draw. Use plot.show in Matplotlib mode is not required. ஓகே, நம்ம வந்து ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன மோடு யூஸ் பண்ணுறோம், Matplotlib ட்ராங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஷோங்கிறத வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. Force to update, use Matplotlib draw. Using Matplotlib show in Matplotlib mode is not required. இந்த ஷோங்கிறத வந்து ஸ்கிரிப்ட் மோடில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதே வந்து டெர்மினல் மோடு ஷெல் மோடில் வந்து plot.drawங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. plot.drawங்கிற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அடுத்து ஃப்ளோட்டிங் ஃப்ரம் ஆன் ஐபைத்தான் நோட்பேட். ஃப்ளோட்டிங் ஃப்ரம் ஐபைத்தான் நோட்பேட். அந்த நோட்பேட் மோடில் எப்படி நமக்கு இதை ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஐபைத்தான் நோட்பேட் ஈஸியாக ப்ரௌசர் பேஸ்டு இன்ட்ராக்டிவ் டேட்டா ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்கலாம். டேட்டா அனலைஸ் டூல் தட் கேன் கம்பைன் நெரேட்டிவ், கோட், கிராஃபிக்ஸ், HTML. நம்மளுக்கு ப்ரௌசர்னு வந்துட்டாலே என்ன அங்கே வரும், HTML ரன் ஆகும். நெரேட்டிவ், கோட், கிராஃபிக்ஸ், HTML அண்ட் மச் மோர் டு சிங்கிள் எக்ஸிக்யூட்டபிள் டாக்குமெண்ட். ஒரு ஃபைலை HTML பேஸ்லையோ இல்லை ஏதோ வேணும் நம்ம சேவ் பண்ணி ப்ரௌசர் மோடில் ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நமக்கு மோர் இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஃப்ளாட்டிங் இன்ட்ராக்டிவ்லி வித்தின் ஐபைத்தான் நோட்புக் கேன் பி டன் வித் எப்படி அதை இது பண்ணுவோம் அப்படின்னா, % Matplotlib library அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்து ஒர்க்கிங் இன் சிமிலர் வே ஐபைத்தான் ஷெல்லுக்கும் அதே தான் நம்ம கொடுக்குறோம். அதேமாரி தான் இங்கேயும் ஒர்க் பண்ணுறோம். ஐபைத்தான் நோட்புக் you also have two option of embedding graphics directly in the notebook with two possible option. 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று டைரெக்டாக ஒர்க் பண்ணோம், இன்னொன்று இன்லைன் மோடில் ஒர்க் பண்ணுறது. % Matplotlib library inline will lead to static image of your plot embedded in notebook. இது வந்து என்ன ஒரு ஸ்டாட்டிக் இமேஜை நமக்கு வந்து ஃப்ளாட் பண்ணி கொடுக்கும். Matplotlib library % library notebook will lead to interactive plots embedded within notebook. ஓகேவா, % Matplotlib library notebook வந்து இன்ட்ராக்டிவ் plot வந்து embedded in within the notebookல embedded பண்ணோம்.
மெட்பிளாட் லைப்ரரி இன்லைனுங்கிறது ஸ்டாட்டிக் இமேஜ் ஆஃப் யுவர் பிளாட் எம்படட் இன் நோட்புக். இப்போ என்ன நம்ம இதில் பார்த்துருக்கோம் அப்படின்னா, மெட்பிளாட் ஃப்ரம் ஐபைத்தான் வந்து ப்ரௌசர் இன்ட்ராக்டிவ் அனலைசஸ் டூலு. இதில் எதெல்லாம் கம்பைன் ஆகிருக்கும், ப்ரௌசர்னாலே நமக்கு என்ன வரணும், HTML கண்டிப்பாக வந்துடும். HTML, கிராஃபிக்ஸு, கோடு இதெல்லாம் சிங்கிள் ஃபைலாக போட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஃப்ளோட்டிங் இன்ட்ராக்டிவ் வித்தின் ஆன் ஐபைத்தான் நோட்புக் எப்படி யூஸ் ஆகும்னா, சிமிலர் டு ஐபைத்தான் ஷெல் மாரியே தான். அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் மெட்பிளாட் லைப்ரரி அந்த கமெண்ட் மூலமாக தான் இதை நம்ம ரன் பண்ணுறோம். இதிலே வந்து டூ பாசிபிள் வேஸ் இருக்குது. அதே வந்து மெட்பிளாட் லைப்ரரி நோட்புக்னு ஒன்று இருக்கும், மெட்பிளாட் லைப்ரரி இன்லைன் இருக்குது. நோட்புக் வந்து இன்ட்ராக்டிவ் பிளாட் எம்படட் பண்ணோம், இன்லைனுங்கிறது ஸ்டாட்டிக் இமேஜ் பிளாட்டை வந்து எம்படட் பண்ணி கொடுக்கும். ஸ்டாட்டிக் இமேஜை வந்து நமக்கு எம்படட் பண்ணி கொடுக்கும். For this book, we will generally opt for Matplotlib library inline. இதை வந்து inline activate பண்ணோன்னா Matplotlib library inline. After you run this command, any shell within notebook that create a plot will embedded PNG image resulting. இந்த இன்லைனுக்கு வந்து என்ன நமக்கு ரிசல்ட் வரும்னா PNG இமேஜ் தான் டிஃபால்ட்டாக நமக்கு வரும். இப்போ இம்போர்ட் நம்பை ஆஸ் NP லைன் ஸ்பேஸ் அஸ் யூஷுவல் க்ரியேட் பண்ணுறோம். ஒரு ஃபிகர் பைத்தான் பிளாட் டாட் ஃபிகர் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். அதில் ஃப்ளாட் பைத்தான் ஃப்ளாட் டாட் ஃப்ளாட் எக்ஸ் ஆஃப் NP சைனாக்ஸ். இதோடைய ஸ்டைல் எப்படின்னா சிங்கிள் கோட்ஸாக இருக்கணும், சிங்கிள் லைன், அது என்ன சொல்லலாம், அண்டர்லைன். பைத்தான் ஃப்ளாட் டாட் ஃப்ளாட் எக்ஸ் NP டாட் காஸ் டபுள் டேஷர் லைன்ஸாக நமக்கு இங்கே இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபிகரில் இது ஒரு ஃபிகராக இருக்குது. இது வந்து நமக்கு எந்த ஃபார்மேட்டில் சேவ் ஆகும் அப்படின்னா PNG ஃபார்மேட்டில் நமக்கு சேவ் ஆகிருக்கும், PNGயில் சேவ் ஆகும். ஓகேங்களா. இதை வந்து இந்த ப்ளூ கலர் லைன் வந்து என்ன, இது வந்து சிங்கிள் லைன்ஸ் மட்டும்தான். ப்ளூ கலர் சைன் டேட்டா, இது சைன் டேட்டா. டபுள் டேஷ் வந்து காஸ்ட் டேட்டா. ஓகேங்களா, டபுள் டேஷ் வந்து காஸ்ட் டேட்டா. நமக்கு பேசிக் ஃப்ளாட்டிங் எக்ஸாம்பிள். அடுத்து சேவிங் ஃபிகர் டு ஃபைல்ஸ். இப்போ நம்ம இதில் என்னென்ன நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வந்து மெட்பிளாட்னா என்ன, அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி, ஜான் டி ஹண்டர் க்ரியேட் பண்ணது. இது வந்து என்னென்னலாம் நம்ம க்ரியேட் பண்ணலாம், க்ரியேட்டிங் ஸ்டாட்டிக் அனிமேட்டட் இன்ட்ராக்டிவ் விசுவலைசேஷன்ஸ் இமேஜை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து வர்சடைல்ஸாகவும் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் நம்பை, பேண்டாஸ், சயின்டிஃபிக் டேட்டாஸோடலாம் இன்ட்ராக்டிவாக இருக்குது. அடுத்து இதுதான் வந்து அதோடைய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெட்பிளாட்டு. செட்டிங் ஸ்டைல்ஸ் வந்து என்னென்னா 3.1க்கு அப்புறமா தான் நம்ம வந்து கிளாசிக் ஸ்டைல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ண முடியும். ப்ரீவியஸ் இது டிஃபால்ட் ஸ்டைல் மட்டும்தான் ஷோ ஆச்சு. இந்த நோ ஷோவில் வந்து நமக்கு 3 டைப்ஸ் இருக்குது. நோ ஷோவில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, இங்கே ஐபைத்தான் ஷெல்லு, ஐபைத்தான் நோட்புக். ஓகே. அடுத்து மெட்பிளாட் ஸ்கிரிப்ட்னு 3 வேஸில் நம்ம அதை ஷோ பண்ணுறோம். இந்த ஸ்கிரிப்டுன்னு நமக்கு வந்தாலே என்ன வரணும், ஷோ ஆர் ஹைடு. ஸ்கிரிப்டுனாலே ஷோ ஆர் ஹைடு. அதான் பைத்தான் பிளாட்டில் ஷோ ஆர் ஹைடு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸை ஷோ பண்ணுறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். அடுத்து வந்து இது வந்து ஸ்கிரிப்ட். ஷெல்லுக்கு வந்து என்னென்னா ட்ரா. ஷெல்லுன்னா வந்து என்னது, PLTயில் வந்து ட்ராங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. அடுத்து வந்து நோட்புக்கில் வந்து இந்த ஷெல்லுங்கிறத வந்து நம்ம வந்து ப்ரௌசரில் ரெண்டர் பண்ணி பார்க்குறது. நோட்புக்கில் அதேமாரி 2 வேஸ் இருக்குது. என்னென்னா நோட்புக்கில் வந்து இன்லைன் இருக்குது. இன்லைன் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்டாட்டிக் இமேஜஸை வந்து எம்பெடட் பண்ணோம். இன்னொன்று வெறும் நோட்புக் அப்படிங்கிறது
இன்ட்ராக்டிவ் மோடில் இன்ட்ராக்டிவ் ஃப்ளாட்ஸை வந்து எம்பெடட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஷோஸ் பார்த்தோம், இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம், செட்டிங்ஸ் பார்த்தோம், ஷோ ஆர் நோ ஷோஸ் பார்த்தோம் டிஸ்பிளேல. இதுதான் வந்து ஃப்ளாட்டிங் ஃப்ரம் ஸ்கிரிப்ட். அடுத்து வந்து ஷெல்லுன்னா தான் ட்ரா. நோட் பேடில் தான் 2 டைப்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ சேவிங் ஃபிகர் டு ஃபைல், சேவிங் ஃபிகர் டு ஃபைல் தான் இப்போ பார்க்க போகிறோம். சேவிங் ஃபிகர் டு ஃபைல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இப்போ வந்து ஒன் நைஸ் ஃபிகர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெட்பிளாட் இஸ் ஏபிள் டு சேவ் ஃபிகர். நம்ம அந்த ஃபிகரை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இன் எ வெரைட்டி ஆஃப் ஃபார்மேட். எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் சேவ் பண்ணலாம். யூ கேன் சேவ் எ ஃபிகர் யூஸிங் சேவ் பிக் கமாண்ட். இது ரொம்ப முக்கியமானது. இது கேட்க நிறையா பாசிபிள் இருக்குது. சேவ் பிக் கமாண்ட், எந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம இமேஜை சேவ் பண்ணுறோம்? சேவ் ஃபிகருங்கிறது தான் சேவ் பிக் இமேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், டு சேவ் த ப்ரீவியஸ் ஃபிகர் அஸ் PNG ஃபைல் யூ கேன் ரன் திஸ். இதை நம்ம ப்ரீவியஸாக பிஎன்ஜியாக சேவ் பண்ணதால் ஃபிக் டாட் சேவ் பிக்ங்கிற மெத்தடில் myfigure.png இது போல் நம்ம ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷனோட கொடுக்கணும். We now have a file called myfigure.png in current working directory. இது வந்து current working directoryல வரணும் அப்படின்னா ls minus lh அதில் போய்ட்டு myfigure.png கொடுக்கணும். இதில் வந்து JDVD ஸ்டாப், இது வந்து எந்த டேட்டில் எந்த டைமில் நமக்கு இந்த இது க்ரியேட் ஆச்சு அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். டு கன்ஃபார்ம் தட் இட் கண்டெய்ன்ஸ் what we think it contain, let us python image object to display content of this file. இதோடைய கண்டென்ட் என்னங்கிறத நமக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அந்த கண்டென்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணணும்னா ஃப்ரம் ipython.display அந்த டிஸ்பிளே மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம். ஃப்ரம் ipython.display உள்ள இம்போர்ட் இமேஜுங்கிற மாடியூல்லேருந்து எடுக்கணும். எப்படிங்கிறோம்னா இப்போ வந்து நம்ம ஃபிகரை சேவ் பண்ணுறதே வந்து எதில் சேவ் பண்ணுவோம்னா இமேஜுங்கிற மாடியூலில் தான் சேவ் பண்ணுவோம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபிகர்னாலே நமக்கு வந்து இமேஜு, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபிகர்னாலே நமக்கு இமேஜு. அப்போ நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா ஃப்ரம் ipython டாட் அதை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். டிஸ்பிளே எதுலேருந்து? இம்போர்ட் இமேஜ். அதில் இமேஜ் ஆஃப் myfigure.pngங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா சேவ் பண்ண இமேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இது வந்து 0 to 10ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே வந்து ஒய் ஆக்சிஸ். 0 2 4, இங்கே 2 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கே -1 5 5 நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. -1 -5 0 +5 +1 அப்படின்னு. இந்த இதை வந்து ப்ளூ கலர் வந்து நமக்கு சைனுக்கும், ப்ளூ கலர் வந்து சைனுடைய டேட்டாவும், இது காசுடைய டேட்டாவும் நமக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இதில் சேவ் பிக் யூஸ் பண்ணி the file format is interacted from extensions of given file. நம்ம எந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷனில் கொடுக்குறோமோ அதில் சேவ் ஆகும். டிபெண்டிங் ஆன் வாட் பேக்கண்ட் யூ ஹவ் இன்ஸ்டால்ட், மெனி டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் ஆர் அவைலபிள். நிறைய ஃபைல் ஃபார்மேட்டும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அது என்னென்ன ஃபார்மேட்டு நம்ம இங்கே பார்க்கலாம். ஜேபிஜி, பிஎன்ஜி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அதில் என்னென்ன ஃபார்மேட்டு நமக்கு இங்கே சப்போர்ட் பண்ணுறது அது யூ கேன் ஃபைண்ட் த லிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டட் ஃபைல் டைப்ஸ். அதான் சொன்னோன்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃபைல் ஃபார்மேட் எது யூஸிங் த ஃபாலோயிங் மெத்தட். ஃபிகர் கேன்வாஸ் ஆப்ஜெக்ட், அந்த கேன்வாஸ் ஆப்ஜெக்டில் எது பிக் கேன்வாஸ் கெட் சப்போர்ட்டட் ஃபைல் டைப். எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா கேன்வாஸில் கெட் அண்டர்ஸ்கோர் சப்போர்ட்டட் அண்டர்ஸ்கோர் ஃபைல் டைப்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன வரும்? எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறது நமக்கு வரும், அந்த லிஸ்ட் கிடைச்சிரும். இபிசினா என்கேப்சுலேட்டட் போஸ்ட் ஸ்கிரிப்ட், ஜேபிஜினா ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்போர்ட்டட் குரூப். நெக்ஸ்ட்டு இதை வந்து போட்டும் சொல்லுவாங்க, ஜேபிஇஜினோ இல்லை ஜேபிஜி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜேபிஜி மட்டும். பிடிஎஃப்னா போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபைல், பிடிஎஃப் போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபைல் ஃபார்மேட். பிஜிஎஃப்னா பிஜிஎஃப் கோட் ஃபார் லால் டெக்ஸ்ட். பிஎன்ஜி போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ். பிஎஸ் போஸ்ட் ஸ்கிரிப்ட். ரானா ரா, இங்கே
இங்க பாருங்க. ரா ரா RGBA பிட் மேப். RGBAங்கும்போது ரா RGBA பிட் மேப். இது வந்து என்ன இது? ஆல்ஃபா வேல்யூ. RGBA வெறும் ரான்னு சொன்னால் ரா RGBA பிட் மேப்பு. RGBA கொடுத்துருந்தாங்கன்னா அது ஆல்ஃபா வேல்யூ. இதை ஜஸ்ட்டு நம்ம எக்ஸ்டென்ஷன் எதெல்லாம் வந்து கேன்வாஸில் நம்ம ஃபிகர் சேவ் ஃபிகர் வந்து எதெல்லாம் சப்போர்ட் பண்ணு. எஸ்விஜி வந்து ஸ்கேலார் வெக்டார் கிராஃபிக்ஸ். SVGZ வந்து ஸ்கேலபிள் வெக்டார் கிராஃபிக்ஸ். அதுவே தான். டிஃப்னா டேக்டு இமேஜ் ஃபைல் ஃபார்மேட். டேக்டு இமேஜ் ஃபைல் ஃபார்மேட். TIFFனாலும் அதே தான். TIFFனாலும் நமக்கு அதுதான் என்ன டேக்டு இமேஜ் ஃபைல் ஃபார்மேட். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன பார்த்துருக்கோம்னா சேவ் ஃபைல் ஃபார்மேட் மெத்தட்ஸில் பாருங்க சேவ் ஃபிகர் டு ஃபைல். நம்ம வந்து ஒரு ஃபிகரை ஃபைலாக சேவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து சேவ் பிக்ங்கிற மெத்தட்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. பிக்கில் இருக்கிற ஒரு வேரியபிள் டாட் அது என்னது சேவ் பிக் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம். ஒரு ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணுறோம். இதை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கணுன்னா இமேஜினாலே நமக்கு ஃபிகர்னாலே இமேஜ் தான். அப்போ இமேஜை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அதில் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஃப்ரம் ipython.display இந்த லைன் பாருங்கள். ipython.display இம்போர்ட் இமேஜ். அந்த இமேஜில் நம்ம எதை நம்ம எடுக்கிறோம்? இமேஜ் நம்ம ஃபைல் நேம் அது கொடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். அதோடைய சப்போர்ட்டட் ஃபைல் ஃபார்மேட் எதுன்னு பார்க்க big.canvas get underscore supported underscore file types. supported underscoreனா JPG, PNG, PDF, PG, PS, RAW, GBA, SVG, Z, TIFF அதெல்லாம் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. இங்கே வந்து டூ இன்டர்ஃபேஸஸ் ஃபார் ப்ரைஸஸ் ஆஃப் 1. இதில் நமக்கு வந்து 2 இன்டர்ஃபேஸஸ் வந்து மெயினாக இருக்குது. இதில் மெட்பிளாட்டில் 2 இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஒன்று மெட்பிளாட் ஸ்டைல் ஒன்று மெட்பிளாட் ஸ்டைல் ஸ்டேட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ். அனதர் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபேஸ். 2 இன்டர்ஃபேஸஸ் ஃபார் ப்ரைஸஸ் ஆஃப் 1 அப்படிங்கும்போது 2 இன்டர்ஃபேஸ் இருக்குது. பொட்டன்ஷியலி கன்ஃபியூசிங் ஃபிகர் ஆஃப் மெட்பிளாட் இஸ் 2L இன்டர்ஃபேஸ். 2L இன்டர்ஃபேஸில் கன்வீனியன்ட் எதில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெட்பிளாட் ஸ்டைல் ஸ்டேட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸா இல்லை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபேஸானா. இப்போ இந்த ஸ்டைல் ஸ்டேட்டுங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா நம்ம அரே ஃபார்மேட்டில் ஒவ்வொரு வேல்யூவும் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி தான் நம்ம அதில் ஒர்க் பண்ண முடியும். மெட்பிளாட் வாஸ் ஒரிஜினலி ரிட்டன் அஸ் Python alternative for Matplotlib users and much of its syntax reflect is fact. இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். Matplotlib style tools are contained in the Python plot interface. Python plot interface அப்படியே Matplotlib ஸ்டைலில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். The following code will probably look quite familiar to MATLAB users. இங்கே வந்து plot.figure இதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபிகர் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஃபிகரை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்? ஃப்ளாட்னா என்ன சொன்னோம்? பைத்தான் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இந்த பைத்தான் ஃப்ளாட்டுங்கிற ஃபிகரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். plot.figure creating a plot figure. பைத்தான் plot.subplot அதை வந்து அந்த ஃபிகரை வந்து 2ஆக டிவைட் பண்ணுறோம். ரோ காலம் பேனலாக டிவைட் பண்ணுறது தான் இந்த 2 வேல்யூஸும். அப்போ இது வந்து 2 ரோ பேனல் வந்து 1 நம்பரும் 1. ஃபஸ்ட்டு பேனலில் ஃபஸ்ட்டில் டிஸ்பிளே ஆகும். அதில் பைத்தான் plot x, np.sinx இதை sinx வேல்யூவாக அதில் க்ரியேட் பண்ணுறோம். செகண்ட் பேனலில் பாருங்கள் அதே தான் ரோ வேல்யூ, இது காலம் வேல்யூ, இது பேனல் நம்பர். செகண்ட் பேனல் நம்பரில் காஸ்ட் டேட்டாவுடைய வேல்யூஸ் வந்து நமக்கு ஃப்ளாட் ஆகுது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் இது வந்து 2 ஃபிகராக நமக்கு டிவைடட் பண்ணிட்டாங்க. 0 to 10 இங்கே 0 to 10ன்னு போட்டு 0லேருந்து 10 லைன் அங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே இந்த அதாவது இந்த 0 to 10ன்னா வேறு எதுவும் கிடையாது. இந்த லைன் ஸ்பேஸ் அப்படின்னு ஆரம்பித்தோம். லைன் ஸ்பேஸ் ஆஃப் 0, 10, இங்கே 100 அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? NP அப்படின்னா இது வந்து ஒரு அரேன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அரே வேல்யூ இது ஸ்டார்டிங் வேல்யூ, இது எண்டு வேல்யூ, இதுக்கு மிடில் 100 லைன்ஸ் நமக்கு க்ரியேட் பண்ணோம். அதுதான் 100 டைப்ஸ் ஆஃப் ஈக்குவல் லைன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும்.
அதோடைய ஃபிகர் தான் சைன் டேட்டான்னா என்ன, காஸ் டேட்டாவுக்கான ஃபிகர்ஸ் எப்படி கிரியேட் ஆகுதுங்கிறது தான் இங்கே நமக்கு 2 ஃபிகராக நமக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க பேனல் வைஸ். ஓகேவா? ஒரு ஃபிகரை 2ஆக டிவைட் பண்ணி ஷோ பண்ணியிருக்காங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் இஸ் இன்டர்ஃபேஸ் இஸ் ஸ்டேட்ஃபுல். இன்டர்ஃபேஸ் இஸ் ஸ்டேட்ஃபுல். It keeps track of current figure and access. இங்க பாருங்க, இங்க வந்து current figure and access வந்து AXS வந்து நம்ம எப்பயுமே இங்கே வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது AX அப்படின்னு சொல்லுவோம். ஃபிகரை ஃபிக்னு தான் சொல்லுவோம். which are where all plot commands are applied. You can get reference to using plot dot get figure get current figure. get current figureக்கு வந்து என்னது GCF get current figure. ஓகேவா? அண்டு get current access. ஏ வந்தால் என்னது access routines. இதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். plot dot get current figure get current access. While this stateful interfaces is fast, convenient and simple plots is easy to run into problem. For example, once the second panel is created, how can we go back and add something to first? This is possible within a Matplotlib style interface, but a bit tricky. This is a better way. இங்க பாருங்க, இப்போ நம்ம ஒரு செகண்ட் இது வந்துட்டு நம்ம அதில் ஃபஸ்ட்டு பேனலுக்கு முடிஞ்ச பிறகு செகண்ட் பேனலுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணுறோம் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். இட் இஸ் பெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பேனலையும் கரெக்டான அதோடைய வேல்யூ முடிச்சுட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே பார்த்தது என்னென்னா சேவ் ஃபிகர் பார்த்தோம். சேவ் ஃபிகரில் நம்ம வந்து சேவ் பிக் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இமேஜை வந்து ஃபிகர் பண்ணிக்கிட்டோம், சேவ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து 2 டைப் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. மெட்பிளாட் ஸ்டைல் இன்டர்ஃபேஸ் 2 டைப் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த லைன்ஸ் நமக்கு அங்கே வேணுமேனா அப்போ தான் சம்மரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து இங்கே மெட்பிளாட்டில் அதுக்கப்புறம் 2 டைப் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் தான். அதில் ஒன்று வந்து மெட்பிளாட் ஸ்டைல் பேஸ்டு ஸ்டேட். ஓகேவா? இதில் 2 டைப்பு. ஓகே, மிஸ் ஆயிடுச்சு, அதனால் ஆட் பண்ணிக்கிறேன் நான், உங்களுக்கு சம்மரைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. அனதர் ஒன்று தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். அனதர் ஒன்று என்னது, நமக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபேஸ். இப்போ மெட்பிளாட் ஸ்டைல் டைப்பில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு ஃபிகர் க்ரியேட் பண்ணுறோன்னா பைத்தான் plot dot figure அப்படிங்கிறதையும் அதை வந்து சப்ளாட்டாக 2 டிவைடர் பண்ணுறோம். ரோ, காலம், பேனல் நம்பர். அதேமாரி எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் வேல்யூஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். இதில் என்ன காம்ப்ளிகேட்டட்னா, ஒன்ஸ் ஒரு ஃபிகர் முடிஞ்சு அடுத்த ஃபிகருக்கு நம்ம ப்ரீவியஸ் ஃபிகருக்கு அப்டேட் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இதை வந்து கரண்ட் ஃபிகர் எப்படி அப்டேட் பண்ணணும்னா plot dot cgf அதோடைய ஆக்சஸ் பண்ணோன்னா get current access. ஓகே, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபேஸ். இதில் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபேஸ் அடுத்த இன்டர்ஃபேஸை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே இப்போ நம்ம அது டைரெக்டாகவே நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டு போயிட்டோம். ஆனால் ஆப்ஜெக்ட்னாலே நமக்கு ஒரு அரே பேஸில் வந்துடும். ஓகேங்களா? அரே டைப்பில் ஆப்ஜெக்டாகவே நமக்கு க்ரியேட் ஆகும். அதோடைய இதை பார்க்குறோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபேஸ் அவைலபிள் ஃபார் மோர் காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன்ஸ். அது ரொம்ப பெருசெலாம் இல்லை, நம்ம அரே ஆப்ஜெக்ட்லாம் பார்த்ததால இதை இப்படி அரே டைப்பில் இன்டெக்ஸ் பேஸில் நம்ம அதை அக்சஸ் பண்ணுவோம். இஃப் யூ வாண்ட் மோர் கண்ட்ரோல் ஓவர் த ஃபிகர், நிறைய ஃபிகர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபேஸ்க்கு போகலாம். ரேதர் than டிபெண்டிங் ஆன் சம் நோட்டேஷன்ஸ் ஆஃப் ஒன் ஆக்டிவ் ஃபிகர் ஆக்சஸ் object oriented interface. The plotting functions are method of explicit figure and access object. Figure and access வந்து ஆப்ஜெக்ட்ஸாக நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். டு கிரியேட் த ப்ரீவியஸ் plot யூஸிங் ஸ்டைல் ஆஃப் plotting might be following. எப்படி அதை யூஸ் பண்ணுறோம், ஒரு plot ஃபிகர் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிரியேட் எ கிரிட் ஆஃப் plot. ஒரு கிரிட்டை வந்து க்ரியேட் பண்ணோம்.
ஆக்சஸ் வில் பி அரே ஆஃப் 2 ஆக்சஸ் ஆப்ஜெக்ட், 2 ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். இங்கே ஃபிகரும் ஆக்ஸும், ஃபிகர் எஃப்ஐஜி வந்து ஃபிகரு, ஏஎக்ஸ் வந்து ஆக்சஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஃப்ளாட் டாட் சப் பிளாட்ஸ் வந்து 2, சப் பிளாட்ஸ் வந்து 2 அப்படிங்கும்போது எக்ஸஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் 0வில் வந்து ஃப்ளாட் எக்ஸ் கமா என்பி டாட் சைனாக்ஸ், என்பி சைனாக்ஸ் வந்து 0க்கும் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1 செகண்ட் வேல்யூ, இது ஃபஸ்ட் இண்டெக்ஸ் செகண்ட் இண்டெக்ஸோடைய வேல்யூ வந்து காஸ் எக்ஸோடைய வேல்யூவும் நம்ம இதெல்லாம் பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணால் அது 2 பேனலாக நமக்கு டிவைடட் ஆகிட்டு அங்கே இருக்கிற மாரியே தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா? பெரிய ஃபார் மோர் சிம்பிள் ஃப்ளாட்ஸ் த சாய்ஸ் ஆஃப் விச் ஸ்டைல் டு யூஸ் இஸ் லார்ஜ்லி மேட்டர் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், பட் த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்ரோச் can become a necessity as plot become more complicated. ஆக்சுவலாக அங்கே என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம டைரெக்டாகவே ஒவ்வொரு ஃபஸ்ட்டு பிளாட்டு ரோ இது காலம் இது பேனலில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும் நமக்கு அப்படின்னா, பாருங்க நம்ம ஒவ்வொன்றும் ஒரு அரேவாக ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுறோம். ஃபிகரையும் ஆக்சஸையும் வந்து சப்ளாட்ஸில் எத்தனை சப்ளாட்ஸ் வேணும்னு டிஃபைன் பண்ணி அதில் 0s 1ல் வந்து நம்ம அந்த வேல்யூஸை இன்டகிரேட் பண்ணுறோம். அது கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடாக. அப்போ அரேனா நம்ம எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லையா? In most cases, a difference is small as switching Python plot to the Python plotங்கிறத வந்து access.plot மாற்றிக்கணும். இங்கே நம்ம நேராக எப்படி மாற்றுவோம், அங்கே வந்து plot ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். இங்கே வந்து என்ன ஒரு ஆக்சஸ் யூஸ் பண்ணணும், ax.plot. There are few chord changes that we highlighting as they come up in following section. இவ்வளோ தான், ரொம்ப பெரிய சேஞ்சஸ் கிடையாது. ஆனால் இது அரே பேஸில் நம்ம அக்சஸ் பண்ணிக்கணும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபேஸில். ஓகேங்களா? இதில் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்து சிம்பிள் லைன் ஃப்ளாட்ஸ். இதில் வந்து சிம்பிள் லைன் ஃப்ளாட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சிம்பிள் லைன் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறோம், ஓகேவா? அதை எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம், அதோடைய கலர் சேஞ்சஸ் எப்படி இருக்குது சிம்பிள் லைனுக்கு, இதோடைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம இங்கே பார்க்கணும். ஓகேவா? இந்த டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோன்னா ஒரு சம்மரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை நான் அப்படியே ஓரலாக சொல்லிட்டு போயிடுவேன். இது ரொம்ப பெரியதெல்லாம் கிடையாது. இந்த சிம்பிள் லைன் டாபிக்ங்கிறது ஒரு செகண்ட் இது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த ஸ்டைல் எப்படி நம்ம லெஜண்ட் எப்படி டிஸ்பிளே பண்ணுறோம், ஓகேங்களா? அது ஒவ்வொன்றும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே நம்ம என்னென்ன இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா, மெட்பிளாட்டுங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரின்னு பார்த்துருந்தோம். இதை வந்து ஜான் ஹண்டருங்கிறது க்ரியேட் பண்ணது. இவர் வந்து ஒரு நியூரோபயாலஜிஸ்டாக அமெரிக்கன் நியூரோபயாலஜிஸ்டாக இருந்தவர். ஓகேங்களா? இதோட இம்பார்ட்டன்ஸ்னால் இது வந்து இன்டகிரேட்டராக இருக்கும், வெர்சடைல்ஸில் இருக்கும். செட்டிங் ஸ்டைல்ஸ் வந்து 3.1க்கு அப்புறமா தான் நம்ம வந்து கிளாசிக்கல் ஸ்டைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸில் அது டிஃபால்ட் ஸ்டைல்ஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணோம். ஷோ ஆர் நோ ஷோங்கிற ஃப்ளாட்ஸில் வந்து நமக்கு 3 டைப்ஸில் வந்து நம்ம ஷோ பண்ணுறோம். ஒன்று ஸ்கிரிப்டு, மெட்பிளாட் ஸ்கிரிப்டு, ஐபைத்தான் நோட்பேடு, ஐபைத்தான் ஷெல்லு. ஓகேவா? ஸ்கிரிப்டுனாலே நமக்கு ஷோ ஆர் ஹைடு, அதை மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஷோங்கிற மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம பைத்தான் ஃப்ளாட் டாட் ஷோங்கிறத யூஸ் பண்ணி நம்ம ஷோ பண்ணிப்போம். அதே வந்து ஷெல்லுனாலே ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். ஷெல்லுனா அதுக்கு பதிலாக ட்ராங்கிறத யூஸ் பண்ணுவோம் ஷெல்லில். அடுத்து வந்து நோட்பேடில் வந்து அதேமாரி 2 டைப் இருக்கும். நோட்பேட் இன்லைன், மெட்பிளாட் இன்லைனும், ஐபைத்தானில் நோட்பேடுன்னு வந்தால் ஒன்று வந்து ஸ்டாட்டிக் இமேஜும் இன்னொன்று இன்ட்ராக்டிவ் மோடும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஃப்ளாட்டிங் ஃப்ரம் ஸ்கிரிப்ட் அது எல்லாமே தான் இங்கே சொல்லியிருந்தது. ஓகேங்களா? ஃப்ளாட்டிங் ஃப்ரம் ஸ்கிரிப்டில் இங்கே வந்து ஃப்ளாட்டிங் ஸ்கிரிப்ட் சொன்னோம், ஐபைத்தான் ஷெல் சொன்னோம், நோட்பேட் சொல்லியிருந்தோம். சேவிங் ஃபிகரில் சேவ் பிக்குங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இமேஜை சேவ் பண்ணியிருந்தோம். அடுத்து 2 டைப் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். மெட்பிளாட் ஸ்டைல் ஸ்டேட் இன்டர்ஃபேஸும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபேஸும் இருக்குது. இதை வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் வந்து ஒரு அரே மாரி நம்ம அக்சஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து ஃபிக்கும்
ஓகேவா? ஃபிக்கும் ஆக்ஸும் யூஸ் பண்ணுவோம். இதில் ஒன்லி வந்து ஃப்ளாட் மட்டும்தான். ஓகேவா? ஃப்ளாட் டாட் ஃப்ளாட்ஸ் அந்த ஃப்ளாட் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணிப்போம். இந்த சிம்பிள் லைன் ஃப்ளாட்ஸ் வந்து டீட்டெயிலாக நம்ம இன்னும் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இது மெட் பிளாட்டோடைய பார்ட் 1. நெக்ஸ்ட் பார்ட் 2ல் வந்து ரிமைனிங் இருக்கிற மெட் பிளாட் செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணலாம். தேங்க்யூ. கோ த்ரூ பண்ணுங்கள். இது வந்து நம்ம நார்மல் HTML நம்ம எப்படி நம்ம டிசைன் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். ஒரு கிராஃப்ட் வந்ததுன்னா நம்ம அதை எப்படி நம்ம டிசைன் பண்ணி பார்க்குவோம், அது கலர் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இதை மல்டிபிள் கலர்ஸில் எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இது ஜஸ்ட்டு நான் வாட் இஸ் வாட்னு சொல்லிட்டு போயிடுவேன். கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் செக்ஷனில். ஓகே, தேங்க்யூ டு Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.